மேடம் அக்ஷய திதி வந்து இப்போ எல்லாருமே சூப்பராக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆமாங்க. சில பேர் தான் நகைன்னு போகிறோம், பட் ஆனால் நிறைய பேர் ஓவரால் பார்த்தா நிறைய பேர் பெருமாளுக்கு பண்ணுறா அன்னைக்கு. கண்டிப்பாக. நீங்கள் அன்னைக்கு லக்ஷ்மிக்கு என்ன ஸ்பெஷல் பண்ணியிருக்கீங்க? நம்ம கடையிலேயே ஸ்பெஷல் வந்து அக்ஷய திருதியைக்கு லக்ஷ்மி வஸ்துக்களை நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எஸ்பெஷலாக மகாலட்சுமியினுடைய வாகனமாக இருக்கக்கூடிய அவுளுடைய ஸ்டாச்சூஸை கொண்டு வந்திருக்கோம். வெள்ளை நிறத்தில் அழகாக கொண்டு வந்திருக்கோம். சுக்கிர பகவானுக்கு உரித்தான நிறம் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு சுக்கிர திசையோட லக்ஷ்மி கடாட்சத்தோட நம்மளுடைய வீட்டு இருக்கிறதுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். எஸ்பெஷலாக ஒயிட் அவுல், அதுலேயும் வந்து வெற்றியினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய கேலப்பிங் ஹார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜம்பிங் ஹார்ஸு, அப்புறம் கோமாதாவினுடைய சிலைகள், வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ட்ரங்க் அப் பண்ணி நமக்கு ஆசீர்வாதம் செய்கிற மாதிரியான யானைகள், இது எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் ஸ்டாச்சு வடிவத்தில். அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய சங்குகளுடைய ரூபங்களில் இருக்கக்கூடிய நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. இதை வந்து நம்ம லக்ஷ்மி இது மாதிரி விக்கிரகம் ஆத்துல வச்சுன்னா அது பக்கத்துல கூட வச்சுக்கலாம். நார்மலாவே வீட்டில் இதை வந்து ஷோல கூட வச்சுக்கலாம். வந்து ஒரு பெருமாள் ரூம் தனியா எனக்கு ப்ரொவிஷன் இருக்குன்னா தாராளமா இந்த மாதிரி நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். இது பேர் குபேர குஞ்சம் செட்டாம். இந்த செட்டை அப்படியே வச்சுட்டு நம்ம பெருமாளுக்கு பண்ணலாம். பூகு போட்டு அழகா நம்ம எடுத்து வச்சிடலாம். எல்லாமே சங்க பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ எல்லாமே ஒயிட்டை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்ம வெள்ளி செவ்வாய் எந்த பண்டிகை நாள்லையும் நம்ம இந்த மாதிரி பெருமாளுக்கு தனியாக பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு பிளேட்டு குபேர வஸ்துன்னு சொல்லுவாங்க மேம். இதில் வந்து மஞ்சள் நிற சோழி இருக்கும், தாமரை விதைகள், கோமதி சக்கரம், இந்த குன்றின் மணி, அப்புறம் குபேர காசுகள் நிறைஞ்சு ஒரு 5 பொருட்களில் இந்த மாதிரி வஸ்துவாக கொடுப்போம். பச்சரிசி நிரப்பி இந்த வஸ்து அதில் போட்டு சங்குகளை வச்சு நம்மளுடைய வீட்டில் நிரந்தரமாக கலசமாக வச்சுக்கிறாங்க. இதோட பேர் வந்து குபேர குஞ்சம். அந்த அரிசியை நம்ம திருப்பி மாற்றிக்கலாம். அதை அப்படியே நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். நம்ம எப்படி அன்னபூர்ணிக்கு யூஸ் பண்ணிட்டு பண்ணலாம், அதே மாதிரி நம்ம அரிசி ட்ரம்ல கூட கலந்துடலாம். ஓகே. இது வந்து நம்ம ஆத்துலயே கூட நம்ம நித்தியப்படி பண்ணிட்டு அப்படியே ஒரு மாசம் கழிச்சு அந்த அரிசியை நம்ம அரிசி ட்ரம்ல கலந்துட்டு மறுபடியும் புது அரிசி வாங்கும் போது இந்த மாதிரி அதை மாத்திக்கலாம். இந்த அரிசிக்குள்ள இது எல்லாத்தையுமே ஏழை பண்ணிடலாமா வச்சு டெய்லி கூட நம்ம ஏதாவது சாதம் அம்சம் பண்றோம் இல்ல பால் அம்சம் பண்றோம்னா அதுக்கு அப்படியே நம்ம அம்சம் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது பேர் வந்து குபேர குஞ்சமா இது பேர். ஸோ முத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு கேட்டால் இந்த முத்து எதுவுமே ஹோல்ஸ் இல்லாத முத்து. இது எல்லாமே கூட லக்ஷ்மிக்கு உகந்த பொருள்னு இதை ஸ்பெஷலைஸ் பண்ணி வச்சுருக்கா லக்ஷ்மிக்காகவே. இதில் வந்து நம்ம ஒத்தப்படையாக வச்சுக்கலாம். இதுலேயே பெரிய சைஸஸ் சின்ன சைஸஸ் அவைலபிள் இருக்குது. இது ஓட்டை கிடையாது. இந்த முத்தில் அப்படியே ஓப்பன் முத்தாக இருக்கும். அதே மாதிரியே பவழமும் அதே மாதிரியே இருக்குது. 3, 5, 9, 11 நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து இந்த பிரமிட்டில் வந்து என்ன ஸ்பெஷல் மேடம், இதில் கோமதி சக்கரம் பதிச்ச பிரமிட்ஸ். இது அப்படியே ஆற்றுல நம்ம வந்து ஆஃபீஸ்லலாம் கூட ஒரு பேப்பர் வெயிட் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னா கூட அழகாக இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். பேப்பர் வெயிட் மாதிரி ஆஃபீஸ் யூஸ்க்கு இல்லை ஒரு பியூட்டி பார்லரில் வைக்கணும்னா கூட தனியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி. இது வந்து 5 பானையாக தான் வாங்கணும். 5 பானை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக குபேரருடைய எண் வந்து 5ங்கிறதுனால 5 வந்து மெயின் பண்ணி இந்த 5 பானையும் கொடுத்துருப்பாங்க. வஸ்துவோடு சேர்த்து நவதானியம், நவரத்னம், அரிசி, பருப்பு, தானிய வகைகளை போட்டு நம்மளுடைய வீட்டில் எப்போவுமே குபேரஸ்தானத்துக்காக வச்சு அந்த நவதானியம் நம்ம நாட்டு மருந்து கடையிலேருந்து அதை வாங்கிக்கலாம். ஆமாம், நம்ம கிட்ட இருக்கிற என்ன வெள்ளியோ கோல்டோ அதோட சேர்த்து போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இது பேர் பார்த்தா குபேர பானை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து அரிசி பருப்பு இப்படி போட்டுண்டு இதுக்கு மேலே வந்து இந்த நவரத்ன குட்டி குட்டி மணிகள் வச்சுருக்கா. அந்த மணியை ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது குபேர காயின்ஸு. இப்போ நம்ம காமிச்ச எல்லா ஐட்டம்ஸும் இதில் ஒன்றா இருக்குது. இந்த தாமரை விதை, சங்கு எல்லாமே அதையும் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற குட்டி கோல்டு ஐட்டம் இதை மாதிரி பானை மேலே பானை வைக்கணும்ல மேடம். இதை ஆமாம் இந்த மாதிரி இதே அடுக்குல 5 அடுக்குல வரும். 5 வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு பானை நான் மெயின்டைன் பண்ணால் போதும்னா இந்த குட்டிலேருந்து பெரிய சைஸ் நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி அவைலபிள் படி வாங்கிக்கலாம். இல்லை 5 ஸோ 1 லட்சுமி 2 லட்சுமி வாங்கிட்டு அந்த லட்சுமி இல்லை இந்த லட்சுமி இல்லைன்னு சொல்கிறத விட அஷ்டலட்சுமியும் ஒரே பீடத்தில் ஏழை பண்ணிட்டா வித்து தன ஆகர்ஷண எந்திரத்தோட இதை அப்படியே நம்ம அழகாக வச்சுட்டு முன்னாடி பின்னாடி சந்தனம் குங்குமம் இட்டு ஒரு பூ சாத்திட்டு நம்ம தினமே பண்ணலாம். அந்த மாதிரி ஒன்றும். 2வது இதை போன வாட்டியே நம்ம இதை வந்து போட்டிருந்தோம் இந்த டெஃப்யூசர். நான் இதை ஆற்றுக்கு வாங்கிட்டு போனேன். ஆனால் இந்த வாட்டி என்னென்னா பாரம்பரியமாக விளக்கில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த பச்சை கற்பூரம் போட்டு நம்ம மூடிடணும். சுத்தமாக ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாக அந்த சூப்பர் ஸ்மெல். இந்த கடைக்குள்ளே வரும்போது அந்த ஸ்மெல் தான் அடிச்சுது. இப்போ ஃபுல்லாக அந்த ஸ்மெல் அடிச்சுட்டு இருக்கோம். பச்சை கற்பூரமும் ஒரிஜினல் இவாக்கிட்டே அவைலபிள் இருக்குது. போன வாட்டி நான் இவாக்கிட்டே தான் வாங்கிட்டு போனேன். இல்லை எனக்கு பெட்ரூம்க்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம உதுத்து போட்டு அப்படியே ஆன் பண்ணி விட்டால் போதும். இதுவும் ரொம்ப நாள் லைஃப் வருது. இப்போ வரைக்கும் எங்கள் ஆற்றுல ஓடின்னு தான் இருக்குது. இது செம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்மெல் அடிக்கும் ஆற்றுக்குள்ளே நுழைஞ்ச உடனேவோ. இது நம்ம ஆற்றுல சாயங்காலத்தில் விளக்கும் ஏற்றி வச்சுக்கலாம். ஃபுல்லாக எண்ணெய் குத்திட்டு இது மேலே போட்டணும் இல்லை மேடம்.
பச்சைக்கற்பூரம் போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். ஸோ இதெல்லாமும் அவைலபிள் இருக்குது அலங்காஸில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர கலசமாக. இப்போ நம்ம தினம் ஆற்றுல நம்ம என்ன பண்ணுவோம்னா கொலு டைமில் ஒரு சொம்பில் தீர்த்தம் பிடிச்சி அதுக்கப்புறமா அதுக்கு வந்து இது பண்ணிவிட்டு மேலே தேங்காய் வைப்போம்ல, இதுலேயுமே பார்த்திங்கன்னா அதே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம தீர்த்தம் பிடிச்சி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து பச்சை கற்பூரமோ ஏலக்காவோ ஏதாவது போட்டுட்டு அது மேலே அதை மூடி வச்சுட்டு இது தேங்காய் இதுவுமே பிராஸில் தான் கொடுத்துருக்கா. இந்த தேங்காவை அப்படியே ஏழை பண்ணிவிட்டு நம்ம தீர்த்தத்தை தினம் கூட மாற்றிக்கலாம். இதோட ஐதீகம் என்ன மேடம்? இது வந்து வீட்டில் நிரந்தரமாக கலசம் நீர் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். அதிலும் எஸ்பெஷலி அக்ஷய திருதியை நாளில் இது வாங்கி நம்மளோட வீட்டில் பிரதிஷ்டை பண்ணி அதுலேருந்து தொடர்ந்தாப்பில் நம்ம வழிபாடு செய்யலாம். எப்போவுமே ஒரு நீராதாரத்தை வழிபடுற மாதிரி ஒரு சாங்கியம் இது. அக்ஷய திருதியை நன்னால தான் கங்கா நீர் வந்து பூமியை தொட்ட நாள்ன்ற ஒரு ஐதீகம் உண்டு. ஸோ அன்னைக்கு நாளில் எஸ்பெஷலாக நம்மளோட அந்த கங்கா ஸ்தானமே இருக்க மாதிரி கங்கை நீரையே நம்ம வந்து இதில் வைக்கிற மாதிரி ஒரு பிரதிஷ்டை பண்ணி நம்மளுடைய வீட்டில் வச்சுக்கலாம். ஆக்சுவலி இதெல்லாம் தான் ஐதீகம். அக்ஷய திதின்னு உடனே தயவு செஞ்சு நகை விலை ஏற்றுறதுக்கு எல்லோரும் நகை கடைக்கு ஓடி போய்டுறோம். நகையை வாங்குகிறோம், இன்றைக்கி எப்படியாவது கிரெடிட் கார்டை தேய்ச்சி கடன் வாங்கி நகையை ப்ளட்ஜ் பண்ணி கூட நகை வாங்குறோன்னு நகை வாங்க சொல்லி யாருமே சொல்லவே இல்லை. அன்னைக்கு அதை தான் சொல்கிறேன், அன்றைக்கி வாங்குற மல்டிப்ளை ஆகும். யாராவது போடணும் நல்லது பண்ணணும்னு யாரும் மல்டிப்ளை பண்ணுறது. நகையை வாங்கணும்னு போய் 10,000 ஆக்கிட்டோம் கிராம. நகை வாங்குறது அது வந்து பெரிய யாரும் ரெக்கமெண்ட் பண்ணுற ஐட்டமே கிடையாது. நகை கடைக்காரன் சூப்பராக வாழறாங்க இன்றைக்கி, அது கிடையாது ஐதீகம். பெருமாளுக்கு பண்ணுறதும் மற்றவாளுக்கு கொடுக்கறதும் தான். அக்ஷயம்ங்கிறது கொடுக்கறது தான். அது எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும் அக்ஷய பாத்திரம். அந்த மாதிரி நம்ம என்ன விஷயம் பண்ணுறோமோ அது நிறைஞ்சுட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், தப்பாக புரிஞ்சுன்னு போய் புடவையும் நகையும் வாங்கி போடுறோம். அது இல்லை. அன்றைக்கி யாருக்காவது அன்னதானம் கொடுக்கலாம், பெருமாளுக்கு நல்லா பண்ணலாம். ஒயிட்டை பேஸ் பண்ணி சுக்கிரனோடங்கிறதுனால ஒயிட்டை பேஸ் பண்ணி மல்லிப்பூ சாத்துறது, தாமரை பூ சாத்துறது, லக்ஷ்மிக்கு நிறைய பண்ணுறது, சங்கில் பண்ணுறது, தயிர் சாதம் கொடுக்கறது, ஆற்றுல வந்து திறக்கமது பால் பாயசம் பண்ணுறது, இதுதான் விசேஷம். ஆமாம். எந்த ஒயிட் கோல்டும் எந்த பிளாட்டினமும் யாரும் வாங்க சொல்ல. பாவம் ஆம்பளைங்களெல்லாம் விட்டுருங்க, கடனை ஏற்றாதீங்க. இந்த மாதிரி நிரந்தர கலசம் கூட ஆற்றுல வாங்கி லக்ஷ்மி முன்னாடி ஏழை பண்ணிட்டோன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு மறந்து போயிட்டோன்னா கூட செவ்வாய் வெள்ளி கூட இது தீர்த்தம் மாற்றிட்டு நம்ம அழகாக இதில் சந்தன குங்குமம் வச்சுட்டு அழகாக அப்படி வச்சிடலாம். நமக்கே ஒரு நல்ல வைப்ரேஷன் தான். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா நீருக்கு நம்ம நிறைய பரிகாரங்கள் பண்ணால் தான் நம்ம இந்த வெள்ளம் மழையில தான் தப்பிச்சுப்போம், மழையும் நமக்கு ப்ராப்பராக வரும்னு சொல்கிறோம். அதனால தான் போய் கங்கைக்கெல்லாம் போய் நம்ம வந்து அந்த பூஜை பண்ணுறது. ஸோ கங்கை முதல் நாள் வந்தது அக்ஷய திதிங்கிறதுனால கட்டாயமாக இதை நம்ம பண்ணலாம். அன்றைக்கி கங்கா ஸ்நானமாக நம்ம நினச்சி கூட பண்ணலாம் இது. ஸோ அஞ்சரை பெட்டியை திறந்தாலே அவாது பவுஷு தெரியும்னு சொல்லுவாள். ஏன்னா அஞ்சரை பெட்டியை வந்து ஃபில்லிங் ஆகி அது ரொம்ப ப்ராப்பராக கரெக்டாக இருந்தாலே அவள் வந்து வாழற வாழ்க்கை முறை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த அஞ்சரை பெட்டிக்குள்ளே இருக்கிறது என்னன்னு கேட்டால் டோட்டலாக லக்ஷ்மி வாசம் பண்ணுற ஒட்டு மொத்தத்தையும் வச்சுருக்கா. இது பேர் அந்த குட்டி என்னது, குன்றின் மணி. இது லகு நாரியல், குட்டி குட்டி கொப்பரை தேங்காய் மாதிரி மினியேச்சர் தேங்காய். இது கோமதி சக்கரம். கோமதி சக்கரம் பிறந்த தாய் சங்கு. இது மகாலட்சுமிக்கே ரொம்ப பிடிச்ச தாமரை விதைகள். இது வந்து குட்டி குட்டி பேங்கிள்ஸ், சிட்டி காஜல்னு சொல்லுவாங்க. அதுலேயும் மஞ்சள் நிறத்து சோழிய ஒரு 5 பீஸும், இந்த ப்ரௌன் சோழின்னு சொல்லுவாங்க, ராஜா கவுடி, இது எல்லாமே சேர்த்து வச்சுருக்கோம். இது எல்லாமே லக்ஷ்மியினுடைய அம்சம் பொருந்திய பொருட்கள் தான். இது இப்படியே நம்ம வந்து மூடி வச்சுட்டு நம்மளோட ஆக்சுவலி இது எங்கள் ஆற்றுல இருக்குது. நான் என்னோட லாக்கரில் வச்சுருக்கேன் இது. ஸோ இந்த மாதிரி லாக்கரில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இல்லை லக்ஷ்மி கிட்டே எனக்கு பெரிய இடம் இருக்குன்னா லக்ஷ்மி கிட்டேயும் வச்சுக்கலாம். இதை அப்படியே ஓப்பன் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன் இன்னி வரைக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி வளையல், இவ்வளோ குட்டி குட்டி வளையல்லையே அழகாக இந்த மாலை மாதிரி இங்கே கோத்து போட்டிருக்கா. அவ்வளோ அழகாக இருந்தது லக்ஷ்மிக்கு பார்க்குறதுக்கு. அக்ஷய திருத்தியை மட்டும் இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் நம்ம ஆற்றுக்கு தேவையான பூஜை பொருள், இல்லை யாருக்காவது கிஃப்டிங் ஐட்டம் நம்ம கொடுக்குற பொருள் அவாகிட்டேருந்து போகவே கூடாதுன்னா அந்த மாதிரி கிஃப்டிங் ஐட்டம்ஸு நிறைய ஒரிஜினல் பிராண்டட் ஐட்டம்ஸ் இவாக்கிட்ட வச்சுட்டுருக்கா. ஏன்னா இவா மட்டும் தான் அதை இங்கே சோர்ஸ் பண்ணுறா. எனக்கு அஃபோர்ட் பண்ண முடியும், நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு கிஃப்ட்டு கொடுக்க ரெடினா அது காட்டுறீங்க. எந்த கிஃப்ட்டை விட்டாலும் விடாட்டாலும் இதெல்லாம் மறக்கவே முடியாது. பெல் அடிக்கும் போதெல்லாம், ஆற்றுல காற்றடிக்கும் போதெல்லாம் நம்ம பெல் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு நல்ல வைப்ரேஷன் கூட. ஸோ இந்த மாதிரி எல்லா கிஃப்டிங் ஐட்டமும் அலங்கார்ஸ் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் அவைலபிள் இருக்குது. நிறைய பெருமாள் விக்கிரகங்கள், அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம கொடுக்குற குட்டியான என்ன சொல்கிறது, இந்த பீங்கான் மாதிரி, அதுக்கப்புறம் அந்த ஃபைபர் மாதிரி எல்லா விதமான பொம்மையும், எல்லா விஷய பொருளும் ஒரே இடத்துல நீங்கள் வாங்கணுன்னா கட்டாயமாக வாங்க இந்த இடத்துல. ஸோ நாங்கள் இந்த வாட்டி பேங்காக் போகும்போது
சுற்றி புத்தர் கோயில் தான் எல்லா இடத்துலையும் பார்த்தோம். அங்கே வேறு கோயில்களையும் நாங்கள் பார்க்கல. ஒரே ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குதுன்னு அதையும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி செம்ம புத்தர் ஸ்டாச்சூஸ் எல்லாமே அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் இருக்குது. இது நான் ஏன் இதுன்னா இந்த கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ருத்ராட்சமும் சாத்தியிருக்கா, அவ்வளோ அழகாக இருந்தது. விநாயகர், முருக யுகத்துக்கு முருகர், அப்படி இல்லைன்னா சின்ன குழந்தைகளுக்கு தேவையான குட்டி எல்லா கிஃப்டிங் ஐட்டம் பொருளும் ஒரே இடத்துல இருக்குது. நம்ம ஆற்றுல ஹேங் பண்ணுவோம்ல அந்த நெல்மணி, போன வாட்டிலாம் அது ரொம்ப டீட்டெயில் வீடியோவே நம்ம போட்டிருந்தோம். அந்த நெல்மணி, அதுக்கப்புறம் ஆற்று வாசலில் தொங்குற மாதிரி விளக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அந்த மாதிரி எல்லா பொருளும் ஒரே இடத்துலையே இருக்குது. கடை குட்டியாக இருக்கேன்னு பார்த்தா உள்ள ஒட்டுமொத்த பொருளையும் குவிச்சு வச்சுருக்கா. மாதிரி கோமதி சக்கரா மரம் வந்து நிறைய பேர் வந்து கிஃப்டிங்க்கு வாங்கி தரா. இதில் என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒயிட்டில் குட்டி சங்கில், இதில் வந்து நம்மளோட 7 சக்ராஸை பேஸ் பண்ணி 7 கலரில் இருக்குது. இதுலேயே 7 கலர் இருக்குது. இதெல்லாம் சூப்பர் கிஃப்டிங் ஐட்டமு. அப்படியே ஆற்றுல நம்மளோட பெருமாள் பூஜையில் கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கிஃப்ட்டு நமக்கு ஷோகேஸில் வேணும்னாலும் அழகாக அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இதில் குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. இது வந்து இந்த வாட்டி புதுசாக கொண்டு வந்திருக்கா. இது பேர் ஜலதீப உருளியாம். நம்ம நார்மலாக ஆற்று வாசலில் தண்ணி கொட்டி பூ வைப்போம், தனியாக தான் விளக்கேற்றுவோம். ஆனால் இதில் எப்படின்னா, தண்ணி கொட்டிட்டு நம்ம இதில் பூ வச்சுட்டு இது மேலே விளக்க வச்சுட்டு விளக்க நேர மேலே பார்த்தா மாதிரி இந்த எரியும். ஸோ திரியே வந்து நம்ம நேர மேலே தான் போடணும். அந்த மாதிரி இது ஆல் ஓவர் வேர்ல்டு ஷிப்பிங் இருக்கான். இது வந்து பிரேக்கபிள் தான், ஆனால் பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து மண் பானையில் தான் இது மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்கா. நேராக வந்து வாங்கி போகலாம். நான் இவாளோட பொறுப்பில் கரெக்டாக ப்ராப்பராக பேக் பண்ணி அனுப்புவா. கட்டாயமாக பேக்கிங் ஓப்பனிங் வீடியோ மஸ்ட்டு. நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்து அதில் பிரேக் இருந்தால் மட்டும்தான் சேஞ்சஸ் பண்ணிப்பா. அப்புறமா நான் எடுத்துகிட்டு 2 நாள் கழிச்சு நான் வந்து ஃபோன் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி வேணும்னாலும் இதுவும் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த தெரப்பி வந்து நம்ம நிறைய இடத்த கேள்விப்பட்டிருக்கோம். எங்கள் ஆற்றுல என்னை பாடுபடுத்துறதுக்கு நான் தினம் இதை மட்டுமே பிடிச்சின்னு இப்படி தடவிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இவா கொடுக்குற டார்ச்சருக்கு தெரப்பி தான் எனக்கு வேணும். இனிமேல் யார் என்ன பண்ணாலும் இந்த தெரப்பி கொடுத்து நான் பாட்டு கம்முன்னு இருக்க போகிறேன். இதான் என்னோட பதில். ஆமாம். ஸோ இது அப்படியே ஓம்னு கேட்டுகிட்டே இருக்குது. இந்த மாதிரி பவுல்ஸ்லாமும் அவைலபிள் இருக்குது. யாராவது ரொம்ப ஆற்றுல படுத்தினா வாங்கி கொடுத்துட்டு இதை தடவிட்டு இருக்க சொல்லலாம் கம்முன்னு. இந்த வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கன்னு. இதில் தட்டலாமா நம்ம? அக்ஷய திதி ஸ்பெஷலி இந்த வாட்டி ரொம்ப அழகாக வந்து அதை லக்ஷ்மிக்கு என்னெல்லாம் உகந்ததோ அத்தனை பொருளையும் அவ்வளோ அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்கா. 2வது வந்து ஆஃப்லைனில் வர முடிஞ்சவா நேராக வந்து கையில் தொட்டு பார்த்து வாங்குகிற ஃபீல் ஒன்று இருக்குது. இல்லை என்னால் வர முடியல, நான் வேற எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இவாளுக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு சர்வீஸ் இருக்குது. எல்லா இடத்துக்குமே நீங்கள் அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆன் டைம் உங்களுக்கு டெலிவரி வந்துடும். பூஜைக்குள்ளே உங்களுக்கு வேணும்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி வாங்குகிற பொருள் என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். ஆல்ரெடி இந்த கடையை நம்ம 3வது தடவை காட்டுறோம். வேணுங்கிறவா கட்டாயமாக யூஸ் பண்ணிக்கோங்க. கல்யாணங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி லக்ஷ்மி பொருள் நம்ம கிஃப்டாக கொடுத்தா அவள் செம்ம ஆஸ்பீஷியஸாக அதை வச்சுட்டு இருப்பாள். ஸோ ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.